சீக்ரெட் சொல்லுங்கள் பாஸ். ஆஃப் த ரெக்கார்ட். அதுதான் இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் உதயநிதியோட கைதை பற்றி பேசுவோமா? உதயநிதி கைது வந்து வேறு ஏதோ கேஸில் கைதாவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. திடீர்னு நேற்று பேசி இன்றைக்கி மாட்டியிருக்காரு. தஞ்சாவூரில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் விவசாயிகளுடைய இதில் நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறப்போ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டவுடனே கிட்டத்தட்ட எல்லாமே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி எப்படியாவது இதில் அரெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. மேலிடம்னா சேம் நெருக்கமான உளவுத்துறை சர்க்கிள் ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அதில் இன்டைஜி, அப்புறம் எஸ்ட்ராகாருக்கு, அப்புறம் வந்து சிஎம், அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் எப்படி இதில் அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு லீகல் கேட்டு பார்த்தாங்க. லீகல் ஒப்பீனியன் பேசுகிறப்போ வந்து சட்டப்படி ஏதாவது இதில் அரெஸ்ட் பண்ணால் தப்ப மாட்டாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணப்போ இல்லை பண்ணிடலாம், தப்பு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரி பரவாயில்ல நீங்கள் பண்ணிடுங்க. ஏன்னா பெண்களை பற்றி பொதுவாக வந்து எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க, தப்பாக பேசிகிட்டே இருக்காங்க. பொதுவாக நம்ம அரசியல் கட்சி மீட்டிங் அப்படின்னாலே அந்த பெண்களை பற்றி பேசுகிறது தான் அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து பல ஆண்டுகளமாக இப்போ அரசியல் கட்சி மாநாட்டிலேருந்து யூடியூபர்ஸ் வந்து எல்லாரும் யூடியூபர்ந்து ஜேர்னலிஸ்ட்லேருந்து எல்லாருமே பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறது வந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு 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 போக பொருளாக பேசுகிறது வந்து இன்றைக்கி முக்கியமான ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த சம்பவத்தை பண்ணணும்னு சொல்லி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குமே பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்காரு. நினச்சி இதை ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டார். நைட்டே சொல்லிட்டார். இந்த ஈவினிங்கே இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஈவினிங்கே பேசி கூட்டம் முடிஞ்சுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி இந்த பேச்சுக்கு பின்னாடி கைது நடவடிக்கை பண்ணி அவனு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பேசி இது மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணி போகிறப்போ வந்து இந்த விஷயம் வந்து எப்படி வந்து லீக் ஆகிடுச்சு வெளியில். ஏன்னா அந்த பேசின செய்தியை பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியாலலாம் பெரிய அளவில் வந்துட்டு நேற்று நைட்டு. நம்ம ஊர் மீடியாவில் பெருசாக அதை பற்றி யாருமே சொல்லலை. இந்த ஆபாசமாக பேசியிருக்காருன்னோ இல்லை அவதூறாக பேசியிருக்காருன்னோ சொல்லலை. இப்போ கைதாக வரும்போதும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம பார்த்தோன்னா அரசியல் தலைவர்கள் எல்லாமே காலைல 5 மணி 6 மணிக்கெலாம் கைது பண்ணிடுவாங்க. ஆமாம், கைது பண்ணி அரசியலுக்கு தான் அப்படி தான் காலையில் 4 மணிக்கே கிளம்பிடுவாங்க. ஆமாம், மார்க்கண்டையன் கைது கூட 5 மணிக்கு கைது பண்ணி 10 மணிக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா தான் அந்த விசாரணைக்கோ கோர்ட்டுக்கோ ஒரு சரியாக இருக்கும். இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அரெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து செய்தி வந்து திமுகவுடைய சேகர் பாபு, மா சுப்பிரமணியம் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. ஆமாம், இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு மீடியா போகிறதுக்கு முன்னால் அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. எல்லாம் உள்ளே உட்காந்து போலீஸ் போகிறப்ப உள்ளே உட்காந்துருக்காங்க. எல்லாம் இருக்கிறாங்க. அவர் சிஸ்டர்ஸ் இருக்காரு, எல்லாரும் அவங்களுடைய வக்கீல் சரவணன் உள்ளே இருக்காரு. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே உள்ளே இருந்தாங்க. உள்ளே இருந்துட்டு எப்படி அரெஸ்ட் பண்ண வரீங்க என்ன கேளுங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் நடக்குது. உள்ளே வந்து ஒரு விவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உள்ளார நீங்கள் எப்படியா நீங்கள் தூக்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. உத்தரவு வருது, மேலே உத்தரவு வருது. உத்தரவு வந்து அப்புறம் வந்து மாசு தடுக்கிறாரு. காலை கடன் முடிச்சுட்டு வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. எல்லாம் பண்ணுறாரு. அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து ரொம்ப தாமதமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் தான் சொல்லணும். நம்ம இந்த கைது நடவடிக்கை வந்து பொதுவாக வந்து கைது நடவடிக்கை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, பெரும்பாலான அரசியல் கட்சிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வரவேற்கிறாங்க. இந்த கைது நடவடிக்கை வரவேற்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து இந்த நேரத்தில் தேவையில்லான்னு சொல்லி சில சொல்லியிருக்காங்க. ஆனால் நாளைக்கு பட்ஜெட் தொடங்குறதுனால இன்னைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் பாதி பேர் பேசுனது வந்து தப்பு அப்படின்னு தப்புன்னு பேசுனது தவறு. இந்த நேரத்தில் வந்து நாளைக்கு வந்து அசம்பிளியில் நடக்கிற நேரத்தில் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுற நேரத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கணும், இந்த நேரத்தில் பண்ணுறது தவறுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் எல்லாரும் இப்படி பேசிகிட்டே இருந்தால் பெண் அரசியல்வாதிகள் எல்லாருமே அதை வரவேற்றுருக்காங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா உதயநிதி எப்போதும் வாய் வந்து ஜாஸ்தி, நாவடக்கம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட் நேரத்தில்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. எடப்பாடிக்கு எதிர்த்தா பேசக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் உத்தரவே போட்டாங்க. அவர் ஒரு 6 மாதம் முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சியாக இருந்தப்போ திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சியாக இருந்தப்போ வந்து 2 பேருக்கும் பயங்கரமாக வார்த்தை யுத்தம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 2 வீட்டு பெண்கள் வந்து நீங்கள் பேச வேண்டாம் கொஞ்சம் பார்த்து வீட்டில் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. எடப்பாடி இருக்காரு, அவருடைய துணைவியார் வந்து இந்த பக்கம் இவங்க உதயநிதியுடைய சொல்லி பேசி நீங்கள் ஏங்க அரசியல் நாகரிகமாக பேசுங்க, பெண்களை பற்றி பேசிக்கிறீங்க அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி மக்களுக்கான திட்டங்களை பற்றி பேசுங்க, கோரிக்கையை பற்றி பேசுங்க, அரசியல் கொள்கை பாலிசியை பற்றி பேசுங்க, கொள்கையை பற்றி பேசிக்கங்க, பெண்களை பற்றி பேசுங்க. அப்பயே வந்து ஒரு பேச்சு வந்துச்சு. வந்து 2 பேருக்குள்ளே வந்து இதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் அவங்க அரசியலை பற்றி பேசிக்கோங்க, பெண்களை பற்றி பேசாதீங்க. ஏன்னா அவர் பேசுனதெல்லாம் மோஸ்ட்லி வந்து அவர் கீழே குனிஞ்சு போனார், தவிர்த்து போனார், அதெல்லாம் பேசினார். அப்புறம் நிறைய வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வந்து செங்கல் வச்சுருந்தாங்க. போன எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் வச்சுட்டு
ஸோ அதில் பயங்கர அப்செட்டாக இருந்தார் அவர். யார் நம்ம எடப்பாடி வந்து ரொம்ப இதாக இருந்தனார். அவர் வந்து இந்த மாதிரி போச்சு. அவர் இதுக்கு தான் காத்துக்கிருந்தார். நேரம் பார்த்து அடித்து நாவடக்கு தேவைன்ட்டார் ஒரே வார்த்தை. அவர் நாவடக்கு தேவை அப்படின்னாரு. என் வயசுக்கு தான் ஒரு அனுபவம் சொல்லிலாம் பேசியிருந்தார். அன்புமணியும் கடுமையாக சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. அண்ணாமலையும் பேசியிருக்காரு. அப்புறம் வந்து வானதிலாம் பயங்கரமாக இதை வந்து வரவேற்றிருக்காங்க. தமிழிசை எல்லாம் வந்து இந்த விஷயத்தை வந்து வரவேற்றிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடைக்கிடையில் வந்து ஒரு ட்வீட் பார்த்துருப்பீங்க, நிவேதா பத்ரா சொல்லி. ஆமாம், அவங்க வந்து நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக சொல்லுது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேசிகிட்டு இருக்குது, பேசாமல் செத்துடலாம் அப்படின்ட்டு. அது திருக்குறளை மேற்கொண்டு தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுக்கும் பல பேர் காலையிலேருந்து யூடியூப்பில் போட்டு என்ன அர்த்தம், யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க, இந்த கைதையும் அதையும் லிங்க் பண்ணி பார்த்தாங்க, அதையும் பார்த்தாங்க. அப்படி ஒவ்வொரு இது வந்து ஒரு சர்வதேச இது நேஷனல் லெவலில் கொண்டு போயிட்டாங்க. குஷ்பு வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், உங்களுக்கு தைரியம் இருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பெண்களை பற்றி பேசுகிறப்ப வந்து அவங்க என்னவா இருந்தால் அவங்கள பற்றி பேசுகிறப்ப ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு கொள்கை அரசியல் தான் பேசுகிறப்ப வந்து இது பண்ணிடுவாங்க. இது என்னடா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் என்ன நினச்சிருக்காருன்னா வந்து பெண்கள் ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம். அவர் தாட்டியே அதில் வந்து அரெஸ்ட் வரையும் போச்சுன்னா பெண்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கோம். நான் அவர் பேசும்போதே பாருங்க, உங்க அண்ணன் தம்பி. ஆமாம், சிங்கப்பெண்ணையே ஒரு திட்டம் சிங்கப்பெண் தான் ஆரம்பிச்சாரு. சிங்கப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தம்பி அந்த பாலிசி வச்சு சிங்கப்பெண் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு திட்டத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்கீமே அதான் அவரோட திட்டம். அந்த திட்டத்துக்கான காரணம் என்ன, பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து தான் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக ஆட்சி வந்து வீழ்ந்ததுக்கு அது ஒரு காரணம். திமுக பாதுகாப்பு தான். கடைசி நேரத்தில் அந்த விளாத்திக்குளம் பிரச்சனை, கோயம்புத்தூர் பிரச்சனை, இதெல்லாம் ரொம்ப இனிமேல் எதிர்ப்பு மாதிரி. ஆமாம், இனிமேல் வந்து பெண்கள் மீது யாரும் வந்து பேசக்கூடாது, தவறாக பேசக்கூடாது. இந்த அரசை கொண்டு போய் அரசியல் நடவடிக்கை பழிவாங்க நடவடிக்கைன்னு கேட்டால் ஆமாம் தான். ஆனால் இனிமேல் பெண்கள் யாரும் தவறாக பேச இப்போ அவரே அரெஸ்ட் பண்ணால வந்து உதயநிதி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா கீழே கிடச்சா அரெஸ்ட். ஆமாம், அவங்க இருக்க முன்னாள் அமைச்சர்லாம் பயப்படுறாங்க. அவங்க கண்களில் பயம் தெரியுது. நீங்கள் அந்த கைதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கே நேரு எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கலக்கம் தெரியுது. அவங்க மேல் மட்டத்தில் கை வச்சுட்டாங்க. பீதியை உண்டாக்கிட்டேன். இனிமேல் இந்த இது கொஞ்சம் குறையும் நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம வெளிப்படையாக பார்க்கணும். திமுக சைடு எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்க கைது போயிட்டு தியாகியை விட வந்து ஒரு நல்ல ஒரு கேட்டஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ந்து போன நேரத்தில் வந்து தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது இந்த விஷயம். உங்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ போகிற மாதிரி இருக்குது. அங்கங்கே வந்து கூட்டிகிட்டு வான்னு இங்கேருந்து நீங்கள் விழுப்புரத்துலேருந்து எடுத்துக்கோங்க, சென்னை விடுங்க. சென்னை கொண்டு போய் உழவு ஸ்டேஷன் விழுப்புரத்தில் வச்சுருந்தாங்க. விழுப்புரத்துலேருந்து மதியம் 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தஞ்சாவூர் போகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வழித்தடம் பூரா எங்கே ரூட் ஓரம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆமாம், ரூட் உங்களுக்கு அரியலூர் ரூட்டுக்கு மாற்றி திருச்சி ரூட்டில் மாத்திரம் ரூட் ஓரம் தெரிஞ்சிருச்சு. அதாவது உளவுத்துறை பண்ண ஒரு விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை கையில் எடுத்தது பெரிய பெண்கள் விஷயத்தில் ஏன்னா பெண் அரசியல்வாதிகள், பெண் சமூக ஆர்வலர்கள், பெண் அமைப்பை சேர்ந்தவங்களாம் அந்த விஷயத்தை வரவேற்கிறாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா அவங்கெல்லாம் அந்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி பெண்கள் யாரும் பேசக்கூடாது, இந்த விஷயத்தை இனிமேல் பெண்கள் பக்கத்தில் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. அவங்களாம் இது ஒரு நல்ல ஒரு பூனைக்கார மணிகட்டு நினச்சாங்க, விஜய் கட்டிருக்காரு நினைக்கிறாங்க. ஆனால் அதாவது சரியாக உளவுத்துறை வந்து சரியாக வந்து இது பண்ணல. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போயிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் கோட்டை ஓட்ட மாதிரி தான் சொல்லணும். வீட்டுக்குள்ளே தலைவர்கள் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த உலக்கூர் ஸ்டேஷனில் வச்சதுலேருந்து எந்த ரூட்டில் போகிறாரு அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த காரு, அந்த வேன் இருக்குல்ல டெம்போ, அது ஏசி வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சிற்றரசு, சேகர்பாபு, மா சுப்பிரமணியா இவங்கெல்லாம் வண்டிக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ யாரையும் கைது பண்ணும்போது கூடுதலாக யாரையுமே கூட்டு போக மாட்டாங்க, அவங்கள மட்டும் தான் கூட்டு போவாங்க. அப்போ உள்ளேருந்தே போகிறாங்க. உள்ளேருந்து வீடியோ எடுத்து அது வெளியில் வருது, சோசியல் மீடியாவில் செல்ஃபி வீடியோலாம் வெளியில் வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா திமுகவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. இவங்க ஆட்சி தான் டிவிக்கு ஆச்சுன்னா கூட ஆட்கள் வந்து இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ஆள் இருக்காங்க. அதிகாரிகள் தரப்புலையும் சரி, அவங்க வந்து இன்னும் தன்னை வந்து அவங்க வந்து தன்னை வந்து டிவிக்கு அரசு வந்து என்ன பண்ணணும்னா தன்னை வந்து சுய பரிசீலனை பண்ணிக்கணும். அதிகாரிகள் தரப்பில் வந்து சுய பரிசீலனை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர். நாளைக்கு சட்டசபை நடக்குன்னு தெரியும், பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க தெரியும், இந்த நேரத்தில் அவர் அரசு பண்ணுறது அவங்களுக்கும் தெரியும். அப்போ இது எப்படி வந்து இவ்வளோ லீக் ஆகுது, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ண போகிறாங்க. பண்ணால் என்ன ஆகும், கொஞ்சம் சொதப்புனா கூட அவங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்கன்னு தெரியும். இவ்வளோ ஒரு விஷயத்த பண்ணுறவங்க வந்து ஏன் வந்து இவ்வளோ வந்து ஒரு கோட்டை விடணும் இந்த விஷயத்தில். சுற்றுப்பயணம் போகிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல நின்று வரவேற்பு. அவர் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குன்றார். அரெஸ்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா காமெடின்றார் அவர். சரிங்களா, காமெடின்றப்போ வந்து
என்ன நோக்கத்துக்காக அரெஸ்ட் பண்ணி என்ன ஒரு மெசேஜுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்க. அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆக மாதிரி அவங்க ஸ்கோர். இனிமேல் யாரும் மேடையில் பெண்களை பேசக்கூடாது, மேடையில இல்லை, பெண்களை வந்து பொதுவாக வந்து பொது வழியில் பேசுகிறப்ப வந்து நாகரிகமாக பேசணும், பெண்களை வந்து அநாகரிகமாக பேசக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய தலையை கை வச்சா அடுத்து கீழே இருக்க பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க சொல்லி ஒரு எச்சரிக்கையாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணுறாரு அவர். அதை வந்து சரியாக வந்து செயல்படுத்தியிருந்தால் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு. இப்போ இவங்க பண்ணதை வந்து இவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தான் டாக் வெளியில் இருக்குது. பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் அது வந்து திமுக வந்து ஒரு ஒரு அவங்களுக்கானதான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் போயிருக்கு இந்த விஷயம். இந்த கைதை வந்து ஆமாம் வழியில் உருவாக்குற மாதிரி அவங்க வழியிடன்னா சோர்ந்து போயிருந்தான். கேடசன திமுக கேடசன வந்து சோர்ந்து போயிருந்தான். இப்போ வந்து ஒரு தலைவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, சாலைக்கு வந்தோடனே கீழே பார்க்குறீங்களா, ரோட்டில் வந்து உருள்றது உட்காந்து எவ்வளோ வண்டி போது பாருங்க பின்னாடி. இதில் திமுகவில் ஒரு உட்கட்சி பிரச்சனையும் ஒன்று வெளியே வந்திருக்கு. என்னென்னா பொன்முடி மேலே நடவடிக்கை எடுத்தாங்கல்ல, பெண்களை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி கட்சியில் உதயநிதி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, கனிமொழி லீடராக வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு குரூப் கிளப்பி விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. கனிமொழி வந்து அவங்க இப்போதைக்கு வந்து விட மாட்டாங்க. உதயநிதி இந்த கைது வாய்ப்பா அப்படி ஒரு டீம் வந்து உள்ள எப்படி மீடியாவில் கிளப்பி வாய்ப்பே இல்லை. பொன்முடி மாதிரி துரைமுருகன் மாதிரி இவங்க மேலே நடவடிக்கை இருக்கும், உதயநிதி மேலே கட்சி மேலிடம் அப்படிலாம் நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன அப்படி சொல்கிறாங்க சோசியல் மீடியா. வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த பிரச்சனையை வந்து பார்க்க நான் வந்து இன்னொரு விஷயம் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, என்ன பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனை யார் எந்த பக்கம் நிற்கிறாங்க, கூட்டணி கட்சிக்காரன் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு தான் அவங்க பார்த்தாங்க. திமுக பார்த்தாங்க இது யார் எந்த பக்கம் நிற்கிறாங்க, தலைவர்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்க, திரும்ப எந்த பக்கம் நிற்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் எந்த பக்கம் நிற்கிறாங்க, வலதுசாரிகள் எந்த பக்கம் நிற்கிறாங்க, மற்ற தோழமை கட்சிகள் எந்த பக்கம் நிற்கிறாங்க, மாற்றுக் கட்சி என்ன பேசுகிறாங்க, அதைத்தான் அவங்க பார்த்தாங்க. சரி, இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இன்னும் நம்ம வந்து எப்படி அரசியலாக கொண்டு போகலாம் தான் பார்த்தாங்க. இதை எப்படி நமக்கு சாதகமாக கொண்டு போகலாம் தான் பார்த்தாங்க. இதில் பார்த்தோன்னா பிரேமலதா மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்டா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. போட்டிருக்கனால அவங்க வந்து மீதி திருமாவளவனும் இவங்க பேசுகிற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பிரேமலதா பேசுன கீழே போய் பாருங்க, அது கீழே பிரேமலதா நிறைய பேர் திட்டி கட்சி தொண்டர்கள் இப்போ பேசுனது சரியானலாம் கேட்டிருக்காங்க, இல்லை திட்டி பேசியிருக்காங்க. அவங்க வந்து அவங்கள திட்டி பதிவுலாம் போட்டிருக்காங்க நிறைய பேர். இந்த விஷயம் அவங்க பிரேமலதா சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு பெண் தலைவர் வந்து என்ன பேசினாலும் சோசியல் மீடியாவில் கடுமையாக கெட்ட வார்த்தையில் திட்டுறது, ஆபாசமாக பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறத பிரேமலதா சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை முடிவு அதுக்கு தான் அவங்க ஆரம்பம், அந்த முடிவு கட்டுறதுக்கு ஆரம்பம் தான் உதயநிதி ஸ்டாலினோட அரெஸ்ட் கைது. இந்த கைதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சரியாக பண்ணாமல் கோட்டை விட்டா தான் நம்ம சொல்கிறது. அவங்க என்ன சொல்கிறதுனா வந்து திமுக தரப்பு வந்து அதை வந்து ஸ்கோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது காரணம் என்னடானா, சரியாக பண்ணியிருந்தா நீதிமன்றமும் சேர்த்து கண்டிச்சிருக்கோம், நீதிமன்றமும் சரியாக போயிருக்கும், அவங்க போய் வச்சுருப்பாங்க, அது வந்து சரியாக கொண்டு போயிருக்கும். இந்த கைது வந்து அவங்க நினச்சதா சாதிச்சிருக்கலாம் அந்த விஷயத்தில். இது வந்து வெளியில் எப்படி வந்து இவ்வளோ காலதாமதம் என்ன காரணம், 10 மணி 12 மணி இருக்க காரணம் என்னடானா நீதிமன்றம் திறக்கிற வரையும் வச்சுட்டு கொண்டு போகணும். இவங்க கைது பண்ணுறதுக்கு முன்னால் நீதி ஜட்ஜிட்ட போய் அப்பீல் பண்ணுறாங்க. அவர் எல்லாம் எஃப்ஐஆர் வரலன்னு கேட்குறாரு, வச்சுட்டு அப்புறம் தான் எஃப்ஐஆர் வெளியில் வருது. இது மாதிரி அதான் நேற்று செய்தி வெளியில் போயிருந்தா முதல்ல. நேற்றே அவங்களுக்கு வந்து என்னடானா, நான் காலையில் வெள்ளனா தெரிஞ்சிருக்கேன், நைட்டு போட்ட ஸ்கெட்சு காலையில் வெள்ளனா அவங்களுக்கு தெரிஞ்சோன்னா வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க. வந்துட்டு சட்ட வல்லுநர்கள்லேருந்து மந்திரிகள்லேருந்து பழைய மந்திரிகளும் வந்திருக்காங்க, துரைமுருகன் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் தட்டி கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்ன அடுத்த என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி சின்ன கலைஞர் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க, உதயநிதி கொண்டு போகிறாங்க. ஒரு விஷயத்த வந்து என்னன்னா, நான் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசுகிறப்ப, பெண்கள் சார்ந்த ஒரு விஷயத்த பேசுகிறப்ப வந்து மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னு சொல்லி அவங்க பார்க்கணும். மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, அவங்க என்ன மாதிரி வந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கணும். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் சம்மந்தமான விஷயம் பேசுகிறப்ப வந்து விரும்ப. இப்போ உதயநிதி கைதை கண்டித்து வைஷ்ணவி அப்படின்னு சொல்லி அவங்க டிவிகேலேருந்து டிஎம்கே போயிருந்தாங்க. அவங்க அப்புறம் சென்னை மேயர் பிரியா இவங்கெல்லாம் கண்டித்து பதிவு போட்டிருந்தாங்க. அதுக்கே கீழே போய் என்னம்மா இப்படி பெண்களை பற்றி பேசியிருக்காங்க, அவங்களுக்கு நீங்களே சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் பாதுகாப்பு அல்லது பெண்களை பற்றி பேசுறது அப்படிங்கிறதுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஆதரவு இருக்கும். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது, அதான் நம்ம சொல்கிறோம். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. பெண்களுக்கு எதிராக பேசினா வந்து இப்போ அவங்க வேறு ஒரு 2-3 திட்டங்கள் வச்சுருந்தாங்க. உதயநிதி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. டாஸ்மார்க்லேருந்து 2-3 திட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதில் டாஸ்மார்க்கு 2-3 விஷயம்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ இந்த விஷயத்த அவங்களுக்கும் தெரியும். இந்த வழக்கு வந்து நிற்காத கோர்ட்டில் சட்டப்படி செல்லுமா, அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியாதான்னு நினச்சாங்க. இருந்தாலும் துணிஞ்ச நடவடிக்கை எடுக்க காரணம் என்னடானா,
பெண்களை பற்றி பேசினா நான் சென்சிட்டிவாக மாதிரி பெண்களை பற்றி பேசினா நான் நடவடிக்கை எடுப்பேன் ம். அப்படின்றத உணர்த்திருக்காங்க அவங்க. புரியுதுங்களா? அப்படின்ற உணர்த்தி தான் அந்த கைதே வரும். நான் பெண்களை பற்றி பேசினா இனிமேல் நடவடிக்கைப்பா யாராக இருந்தாலும் நிறைய மக்களும் சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு டிவிக்கு அரசு அதில் அந்த இதில் அவங்க அவங்க வந்து சரியாக நிற்கிறாங்க. அதில் சரியாக நிற்கிறனால தான் வந்து இதை வந்து அவங்க வந்து பட்ஜெட் நேரத்தில் பண்ணது தான் கொஞ்சம் பட்ஜெட் நேரத்தில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை. ம். அதை கவலைப்பட்டு தான் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பட்ஜெட் முடிச்சு பண்ணியிருப்பாங்க. சட்டசபையில் என்ன இது என்ன மாதிரி எதிரொலிக்கும் அப்படின்னா அவங்க அதெல்லாம் கவலைப்படலை. அவங்க ஒரே விஷயம் பெண்களை பற்றி இனிமேல் யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு முடிவு கட்டுறதுக்காக ஒரு தொடக்கமாக வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா வந்து இது அரசியல், இது பாலிடிக்ஸ், இது வந்து அரசியல் வந்து நம்ம அரசியலை தான் பார்க்கணும். அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அரசியலில் போய் நியாயம் தர்மம்லாம் பார்க்க முடியாது. அரசியலில் போய் நீங்கள் வந்து ஒப்பாரி வைக்க முடியாது. இது பண்ணிட்டாங்களோ ஒப்பாரி வைக்க முடியாது. போர்க்காலத்தில் போய் ஒப்பாரி வச்சா அப்படி இருக்கும், ஒப்பாரி வைக்கக்கூடாது. அது மாதிரி தான் அரசியல் வந்து அரசியலாக தான் நம்ம பார்க்கணும். அவங்க மத்தியில் எப்படி வரவேற்பு கொடுக்கு அப்படிங்கிறத ஆமாம் ஆபாசம் அப்படின்னு அவங்க கொண்டு போகிறாங்க. ஆபாசம்னு சொல்லி கொண்டு போய் அவங்க வந்து இன்னைக்கு காலையிலேருந்து இந்த விஷயத்தை வந்து நேற்றுலேருந்து தேசிய செய்தியாக மாற்றிட்டாங்க அவங்க டிவிக்கு. பட் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ண விஷயம் வந்து வெளியே லீக் ஆனது, உளவுத்துறையிலேருந்து லீக் ஆனது, அது வந்து அவங்களோட ஓட்டையை காட்டுது, உளவுத்துறையில் இருக்க ஓட்டையை காட்டுது. ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க வந்து கைது நடவடிக்கைக்கு வந்து அவங்க வந்து இதில் சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேராயிருப்பாங்க. எல்லாம் ரைட்டு சரி பண்ணி அவங்க வந்து இதில் வந்து கோட்டை விட்டதுனால வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு தொண்டர்கள் மத்தியில் வந்து அவங்களுக்கான ஒரு எழுச்சியாக கொண்டு போய் அரசியல் பண்ணுறாங்க. இதான் நடந்திருக்கு. திமுக வந்து சட்டத்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தானவங்க. திமுக வந்து அவங்களுடைய கட்சியில் வந்து அவங்க கட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா லா டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க இதில் வந்து அளவு இருக்கிற கட்சியிலே அதிகமான வழக்கறிஞர்கள் நல்லா சிறந்த வழக்கறிஞருக்கு ஒரே கட்சி திமுகவில் மட்டும்தான். இந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து சட்டப்படி எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வந்து நாளைக்கு சட்டசபையில் மிக பெரிய அளவில் எதிரொலிக்கும். இது எப்படி போகணும் நாளைக்கு போக்குறோம் தெரியும். போக இந்த விஷயம் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.